அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்களா, போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த வளரி வீசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விரல் விட்டு பிடிக்கிற வளரி வீசுனது பார்த்துருப்பீங்க. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சுதர்சன சக்கரமாட்டு இருக்கிறது செஞ்சு வீசுங்கன்னு. இது ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் செஞ்சோம். இப்போ இதை வீசுகிறோம் பாருங்கள். எல்லாருமே ஆர்டர் போடுறது இந்த மாதிரி வளரியை தான் கேட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுட்ருக்கிறீங்க. ஏன்னா இதெல்லாம் வீசி பழகிறது ஈஸி, செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். வீசி பழகிறது ஈஸி. நீங்கள் இதெல்லாம் வீசி பழகணும் அப்படின்னா இந்த வளரியை முதல்ல பக்காவாக வீசி பழகி இருக்கணும். நல்லா இது வீசி போயிட்டு கைக்கு வந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம இந்த வளரியை நம்ம வீச முடியும். இந்த வளரியை ஆர்டர் போடுறீங்க, ஆனால் இது செய்யறதுக்கு உண்டான மரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதே நான் தேடி பிடிச்சி வாங்கி செஞ்சுருக்கிறோம். இந்த வளரி எத்தனை தடவை விழுந்தாலும் உடையாது. அதுக்கோசரம் தான் ஃப்ளைவுட்டாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை வேணாலும் போட்டு கொடுத்துடலாம். அதனால் முதல்ல இந்த வளரி வாங்கி வீசி பழவுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வளரி, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த வளரி, ஒவ்வொன்றா தான் வீசி பழக முடியும். இப்போ நான் வீசுகிறேன் பாருங்கள். முதல்ல இந்த வளரி வீசுகிறேன் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நாங்களும் சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்குது. விரலையில் அடிப்படுது. எடுத்தோன்னே எங்களுக்கு வராது. ட்ரை பண்ணி தான் நாங்களும் உங்களுக்கு வீடியோ பார்ப்போம். பார்த்தீங்களா, நீ இதை வச்சுட்டு அடுத்த வளரி நான் எடுத்து உங்களுக்கு வீசி காட்டுறேன் பாருங்க. அடுத்து இந்த வளரி வீசுகிறேன் பாருங்க. இதே கேட்ச் பிடிக்கிற முதல்ல, அப்புறம் விரல் விட்டு பிடிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா, அடுத்து இதே வளரிய இப்படி விரல் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பிடிக்கிறேன் பாருங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னு சொல்லுவீங்க. எல்லாமே கமெண்ட் அப்படி தான் போட்டிருக்கீங்க எடிட்டிங்னு. அதனால தான் மறுபடியும் ஒருக்கா அந்த வீடியோவை போட்டோம். இந்த வீடியோ இந்த வளரி நீங்கள் வீசணும்னா பேசிக் வளரி இதை வாங்கி இந்த டைப்பில் இருக்கிற வளரி வாங்கி நீங்கள் வீசினீங்கன்னா மட்டும்தான் இதை நீங்கள் இது பண்ண முடியும். ஏன்னா நாம் இந்த வளரி வாங்கி வீசி பழகாத எடுத்தோடனே இந்த வளரி வாங்கி வீசணும்னா அடிபட்டு டேமேஜ் ஆகிடும். ஏன்னா வளரியோட விலை அதிகம். அது ஏன் வீணாக நம்ம டேமேஜ் பண்ணுவானே. அதனால் இந்த வளரி நல்லா வாங்கி திறமையாக வீசி பழவி பிடிச்சி அப்புறமேல இந்த வளரி நம்ம வாங்கி ட்ரைனிங் பண்ணி வீசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிலம்பம் கற்றுக்க விரும்புனீங்கன்னா நாங்கள் அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் மாதிரி வச்சுருக்கிறோம். நீங்கள் இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் அதை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.